உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கக்கூடிய இந்தியன் 3 திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு உலகநாயகன் கமலஹாசனை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் திரைப்படம் என்பது தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத அனுபவத்தை தமிழ் சினிமா ரசிகர்களிடையே கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்தியன் 2 என்ற இந்தியன் 2ஆம் பாகமும் வெளியிடப்பட்டது சில நாட்களுக்கு முன்பு. அது எதிர்பார்த்த அளவு ஓடாவிட்டாலும் நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பு என்பது அனைவராலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் இப்படி இந்தியன் 1ற்கும் இந்தியன் 2விற்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம், மேலும் பட வாய்ப்புகள் குறைந்தது என்றால் நிச்சயமாக கதை களத்தை அனைவரும் குறை கூறினார்கள் என்றே கூறலாம். சரி, இது இப்படி இருக்க இந்தியன் 3 திரைப்படம் வந்தால் மட்டும் எப்படி அந்த அளவிற்கு ஹிட் ஆகும் என்று நம்புகிறீர்கள் என்றால், நிச்சயமாக கமலஹாசன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார், நான் இந்தியன் 2 நடித்த காரணமே இந்தியன் 3 என்ற பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நடித்தேன். ஆகையால் தான் இந்த திரைப்படத்தில் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்று கமலஹாசன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கமலஹாசன் அவர்களுடைய பைஹார்ட் ரசிகர்களிடையேயும் சரி, தமிழ்நாடு திரைப்பட ரசிகர்களிடையேயும் சரி, இந்த இந்தியன் 3 இந்தியன் 3 என்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு பெறும் என்று நம்மால் யூகிக்க முடிகின்றது. நிச்சயமாக கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய இந்தியன் 3 திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு மைல்கல்லை கமலஹாசன் அவர்களுக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் மேலும் மியூசிக்கலான அனிருத் அவர்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் திரைக்களம் என்பது தமிழ்நாட்டில் எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பது இந்த இந்தியன் திரைப்படமே ஒரு சான்றாக இருக்கின்றது. இந்தியன் 1 அதாவது இந்தியன் முதல் பாகம் வெளியான பொழுது அதில் இருந்த கதைக்களம் என்பது மிகவும் வித்தியாசமான கதைக்களத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருந்ததால் அனைவராலும் விரும்பப்பட்டு பார்க்கப்பட்டது. மேலும் மியூசிக்கலிலும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டான ஒரு திரைப்படமாக இந்தியன் என்ற திரைப்படம் இருந்தது. பல காணொளிகளில் கூறியிருக்கின்றேன், ஒரு திரைப்படம் என்பது கதைகளத்தை வைத்து வெற்றி பெறும் அல்லது அந்த படத்தில் இருக்கக்கூடிய இசையை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் என்பது குறித்து நான் பல டீகோட் செய்யப்பட்ட வீடியோக்களில் கூறியிருப்பேன். அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஒரு திரைப்படம் என்பது சிறந்த இசையையும் பின்னணி இசையையும் பெற்றுவிட்டாலே கதை களம் எப்படி இருந்தாலும் சரி, நடிகர்களுடைய நடிப்பு எப்படி இருந்தாலும் சரி, நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக அது மாறி நிற்கும். அந்த இந்தியன் 3 என்ற இந்த திரைப்படமும் அனிருத் அவர்களுடைய இசை மற்றும் பின்னணி இசையால் அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் திரைக்களம் என்பது கமலஹாசன் கூறியது போன்று இந்தியன் 3ல் மிக அற்புதமாக இருக்கின்றது என்று நம்மால் யூகிக்க முடிகின்றது. மொத்தத்தில் இந்தியன் 3 திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு நிச்சயமாக மக்களால் இந்தியன் முதல் பாகம் வெளிவந்து கொண்டாடப்பட்டதோ அதே அடிப்படையில் இந்த இந்தியன் 3ம் கொண்டாடப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக தமிழ் ரசிகர்களிடையே கதைக்களம் சரியாக இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும், கதைக்களம் சரியில்லை என்றால் யார் நடித்தாலும் படம் ஓடாது என்பதுதான் தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு படமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்தியன் 3 திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் என்பது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மீண்டும் இது போன்று டீசர் ட்ரெய்லர்களை உங்களுக்கு டீகோட் செய்கின்ற தமிழா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.